ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்திலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வரவேற்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து ஆவியானவர் சபைக்கு நமக்கு சொல்லுகிற சில காரியத்தை பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு அவருடைய நிறைவோடு கூட நாம் கேட்டு நாம் ஆவியில் பலப்பட போகிறோம். ஒவ்வொரு வாரமும் சபையானது கேட்டுக்கொண்டிருக்கிறதான செய்திக்கு மாறாக சில காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே பேசும்படிக்கு என்னை ஆவியிலே அதிகமாய் உந்தி பாரப்படுத்தினரையே நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலிருந்து 42 வசனங்கள் முடிய வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவருக்கு மரியாதை எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தவளாய் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் இந்த நாளிலே சபையின் மத்தியில வைத்து அதற்குள் இருக்கிறதான தேவனுடைய ஏக்கத்தையும் பாரத்தையும் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மார்த்தாள் என்கின்ற சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சேர்த்துக் கொள்கிறாள். இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த கிராமத்திற்கு போகிறாரோ, யூதேயா என்கின்ற கிராமத்திலே பெத்சாயிதா என்கின்ற அந்த பட்டணத்திற்குள் யூதேயா பட்டணத்திற்குள் வரும்பொழுது பெத்சாயிதா என்கின்ற கிராமத்திற்குள் வரும்பொழுதெல்லாம் மார்த்தாள் மரியாள் அவருடைய சகோதரனாகிய லாசருவையும் கண்டு அங்கு இருந்து உணவருந்து விட்டு தங்கிவிட்டு தான் செல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு இடத்தை மார்த்தாள் இயேசுவுக்கு கொடுத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மார்த்தாளுக்கு இயேசுவுக்கு இடம் கொடுக்க தெரிந்ததோ அல்லவோ தெரியாது. அதற்கு மேல செய்ய வேண்டிய காரியத்தை அவள் செய்ய மறந்ததினாலே ஆண்டவர் அவளை குறித்து பேசின அல்லது ஆண்டவர் அவளோடு கூட இடைப்பட்டு பேசின ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மார்த்தா தன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தது உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஆண்டவரை அறியாததற்கு முன்பதாக இயேசுவை அறிந்த உடனே அவரை நம்முடைய இருதயமாகிய வீட்டிற்கு உள்ளாம் சேர்த்துக் கொள்ளுகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சேர்த்து கொண்ட நாம் பல நேரங்களிலே நாம் அவரை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து அவரோடு கூட இருக்கிற வாழ்விலே சற்று ஒரு சரியில்லாத ஒரு பலப்படாத ஒரு வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறதை அநேக ஆவிக்குரியவர்களாய் சபைக்கு போய் கொண்டிருக்கிற விசுவாச மக்களுடைய வாழ்க்கையிலே நான் சற்று உற்று நோக்கியே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்பது 100% உண்மை. ஆனால் மார்த்தாள் தவறவிட்ட காரியத்தை அவளுடைய தங்கையாய் இருக்கிற அவருடைய சகோதரியாய் இருக்கிற மரியாள் சரியாய் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு சபையானது 2 மனவாட்டியாய் நான் உங்களுக்கு பிரித்து காண்பித்தால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். மார்த்தாள் என்பவள் உலகத்திற்குரியதான ஒரு சபை மனவாட்டியாய் நான் உங்களுக்கு முதலாவது அடையாளப்படுத்துகிறேன். மரியாள் என்பவள் ஆவிக்குரியவளாய் தேவனோடு கூட ஒப்புரவாகி ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு மனவாட்டியாய் அவரையும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். நாம் எந்த மனவாட்டியிலே நாம் இருந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். மார்த்தாள் என்கின்ற மனவாட்டி, மரியாள் என்கின்ற மனவாட்டி இருவரும் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தான். இயேசுவிற்கு தன்னுடைய இருதயத்திலே இடம் கொடுத்தவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் மார்த்தாள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள், மரியாள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார்? இந்த 2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு அடிப்படையாய் சில காரியத்தை கற்றுக் கொடுத்து நான் சொல்லுகிறேன். மார்த்தாள் என்பவள் இயேசுவை அழைத்து கொண்ட உடனே மார்த்தாள் இயேசுவை பிரியப்படுத்துவதற்காக சில காரியத்தை தனக்குள்ளே அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். வாசிக்கலாம். அதே மேல் வசனம் மட்டும் வாசிக்கலாம். 40-41 வாசிங்க. இயேசுவை அழைத்து கொண்ட மார்த்தாளோ இயேசுவை வந்ததுக்கு பிற்பாடு அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பற்பல வேலைகளிலே வாசிங்க மிகவும் வருத்தம் அடைகிறாள். அல்லேலூயா. இன்றைக்கு மனவாட்டியா இருக்கிற மார்த்தாள் என்கின்ற சபை, நம்ம தான் சொல்றேன், வேற யாரும் சொல்ல,
மரியாள் என்கின்ற மணவாட்டியாகிய சபை இருவரையும் பிரித்து பார்ப்போம் என்றால், மரியாள் என்பவள் முழுக்க முழுக்க ஆவியும் ஜீவனும் பெற்ற ஆவிக்குரிய மணவாட்டியாகிய மரியாள் சபை, அதாவது மரியா. ஆனால் மார்த்தாள் என்பவள் இயேசுவோடும் இருப்பார்கள், உலகத்தோடும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு மணவாட்டி சபை. இந்த இரண்டு சபைகளும் இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ள அல்லது இயேசுவை சரியாய் பிரியப்படுத்த தெரியாமல் சில பேர் இருக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்த்தாள் பல நேரங்களிலே கிறிஸ்தவனாய் இருந்து அல்லது ஆவிக்குரியவனாய் இருந்து தன்னுடைய சுய காரியங்களையே யோசித்து, தன்னுடைய சுய தேவைகளையே யோசித்து, இயேசுவின் இடத்தில் ஏதாகிலும் ஒரு தேவை படுமானால் அதை இயேசுவினிடத்தில் சொல்லி இயேசுவினிடத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் தன்னுடைய பற்பல வேலைகளை செய்வதிலே தீவிரமாக இருப்பாள். ஆனால் மரியாள் என்பவளோ இயேசுவையே நோக்கி பார்ப்பாள், இயேசுவினிடத்திலேயே இருப்பாள், இயேசுவையே ரசிப்பாள், இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிப்பாள், இயேசுவுக்காகவே சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து செய்வாள். இது ஒரு சபை. இப்ப நம்ம என்ன கேட்டகரியில இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மார்த்தாளுக்கு இயேசு வந்துட்டார், இல்லை நம்ம இயேசுக்குள்ள வந்துட்டோம் என்பதற்காய், இயேசுவை பிரியப்படுத்துவதற்காய் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு உபதேசம் இயேசுவை ஒரு ஆசீர்வாதத்தினுடைய தகப்பனாக, ஒரு தெய்வமாகவே நம்ம இடத்துல பேசி 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 இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சத்தியத்தை விட்டு மற்ற காரியங்களையே, உலகம் சார்ந்த உலகத்தினால் உண்டாகிற சில லௌகிக காரியங்களையே, உலகத்தினுடைய சிற்றின்பங்களையே அதிகமாய் பேசுவதற்கு ஊழியர்கள் எழுப்பி விட்டார்கள். மரியாள் என்கின்ற மணவாட்டி சபை ரட்சிக்கப்பட்ட உடனே மரியாள் என்கின்ற மணவாட்டி சபையானது இன்றைக்கு மார்த்தாள் என்கிற மணவாட்டி சபையாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கலாம், ஆண்டவர் வஞ்சனை பண்றாரு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அழைத்தாரு? கிடையவே கிடையாது. யார் சொன்னா? பாவத்திற்கு மரித்த உங்களை தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி பிதாவுக்கு முன்பதாக இயேசு என்கின்ற தம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மாற்றி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் இயேசு உங்களை ரட்சித்தார். உடனே கையை தட்டி இருக்கணும். இன்னைக்கு என்னவா மாறிச்சு அப்படின்னா, மார்த்தாள் என்கின்ற சபையாய் மாறினதுக்கு காரணம், நம்ம அழைச்சிட்டு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை சொல்லி 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 ஆசீர்வாதத்திலே உங்களை திளைத்து, உங்களை அதிலே உங்களை நடத்தி, அதிலே உங்களை வளர்க்க அதிகமாக விருப்பம் கொண்டு விட்டார்கள். இன்னைக்கு அது மாதிரி பிரசங்கத்தை தான் நீங்களும் கேட்குறீங்க. ஒரு ஆவிக்குரிய சபையாய் மாற வேண்டிய நான் ஒவ்வொரு நாளும் உலகத்திற்குரிய சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியில பலப்பட்டு ஆவியானவருடைய அந்நிய பாஷைகள், அதாவது அவரோடு கூட ரகசியங்களை பேச வேண்டிய சபை மக்கள் இன்றைக்கு கண்ட வார்த்தைகளையும், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளையும், கெட்ட வார்த்தைகளையும் பேசி தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள் என்கின்ற சபை, அதுக்கு மார்த்தாள் அப்படி இருந்தா நினைக்காதீங்க, நான் அது உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். மார்த்தாள் உலக காரியத்திலே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர். என்னது? உள்ள பிளாக் வெளியே ஒயிட். அல்லேலூயா. அந்த சபை அது. ஆனால் இது உள்ளேயும் வெள்ளை வெளியவும் வெள்ளை. கையை தட்டி அல்லேலூயா. மார்த்தாள் என்கின்ற சபை எப்பொழுதும் பற்பல வேலைகளை செய்து கொண்டு அந்த வேலையிலே தங்களை திளைத்தவளாய் வாழ்ந்து அங்கே வந்துட்டு, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, ஆண்டவரே நான் இவ்வளவு தேவையில் இருக்கிறேன்னு, ஆண்டவரே இன்னும் என்னை கண்ணோக்கி பார்க்கவில்லையே, என் கண்ணீர் மாறவில்லை என்று சொல்லி தங்களை குறித்தும் தங்கள் குடும்பத்தை குறித்தும் தங்களுக்கு உண்டாகிற சகல தேவைகளை குறித்து பேசுகிற முறுமுறுக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு சபை இருக்குது. எந்த பாடும், எந்த கஷ்டமும், எந்த வேதனையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்கின்ற நிச்சயத்தை கொண்டிருக்கிற சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில பலம் கொண்டு எழும்ப வேண்டிய மணவாட்டியாகிய சபை இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வையை சற்று நோக்கினதுனால வந்த ஒரே ஒரு விபரீதம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய சபை இன்றைக்கு உலகத்திற்குள் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான யூடியூப் பிரசங்கங்கள் வந்துருச்சு, டிவி பிரசங்கம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம், நேற்று ஒரு சுவிசேஷ கூட்டம் போட்டு இறங்கி அடி அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிற அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியாமல் உலகத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை, வசனங்களை எடுத்துக்கொண்டு உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களையும், உலகத்தினால் வருகிற எல்லா விதமான மேன்மைகளையும் செழிப்புகளையும் பேசுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பி அதி தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சபையிலே கண்டிப்பு என்பது தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அநேக சத்தியத்தை சத்தியமாய் போதித்த போதகமார்கள் இன்றைக்கு ஜனங்களை இதை கேட்பதற்கு மனதில்லாதபடினால் அவர்கள் மக்களுக்காக, விசுவாச மக்களுக்காக, சபை மக்களுக்காக தங்களை என்ன பண்ணுகிறார்கள் என்றால் மற்றவர்களை போல சில பிரசங்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். அண்மையில் ஒரு ஏசிய சகோதரர் என்னை சந்தித்தார்.
சத்தியத்தை சத்தியமாக கேட்டு வளர்ந்த தேவ மனிதர். தம்பி, நான் ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தேன்ப்பா. அந்த சபையில் முழுக்க முழுக்க பேசுறது வாழ்வியல் குறித்ததான ஒரு வாழ்க்கை குறித்து தான் பேசுகிறாங்க. ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை குறித்தே தான் பேசுகிறார்கள் ஒழிய என் அப்பன் இயேசு சொல்லிய மற்ற காரியங்களை குறித்து அவர்கள் பேசுவதற்கு அவர்கள் அனுமதிப்பதே கிடையாது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் ஆயிட்டோம். யாராவது அப்படி பேசுறாங்கன்னா உடனே நம்ம பரவசத்தில் அப்படியே ஆவிலிடும். அது ஆவி கிடையாது, அது பரவசம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை குறித்து பேசும்பொழுது நம்ம இருதயம் குத்தப்படுகிறது என்றால் அதுதான் சத்தியம். அல்லேலூயா. கையை தட்டுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு வசனம் என்னை நேராக என்னை ஊடுருவி என்னை குத்துகிறதோ அதுவே என்னை மனவாட்டியாய் சபையாய் என்னை எடுத்துக்கொள்ள போவதற்கு என்னை நேர்வழியாக நடத்துகிற சத்தியம். இன்றைக்கு நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்லை. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுயா, எங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குயா, எங்களுக்கு எவ்வளோ பாடுகள் இருக்குயா, இதை குறித்து ஏதாவது இதுலேருந்து நாங்கள் விடுவிப்பதற்கு ஏதாவது ஒரு வழிகள் இருக்காதா? அதெல்லாம் ஒரு பொருள் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி வச்சிடணும். நமக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பரலோகத்திற்கு நித்தியத்திற்கு போய் வாழ வேண்டிய வேத வசனத்தை தேடி வாழுகிறவர்களாய், வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவர்களாய், தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான் இந்த வேத வசனம் அவர்களை காத்து நடத்தும். நம்ம என்ன பண்றோம்னா மாத்தாள் மாதிரி பற்பல வேலையிலேயே இருந்து 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 அதான் ஆண்டவர் சொன்னார், எப்பா மரியாதை மகளே மகளே, நீ இந்த உலகத்தை குறித்து நிறைய யோசிக்கிற. அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க நல்ல ஒரு செழிப்பா இருக்கிறாங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்களை நல்லா சம்பாதிச்சுட்டு கொடுக்குது, அதிகமா நகையை வாங்குறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிற அவங்களும் தேவனை தான் தேடுறாங்க. நான் உண்மையா தேடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திர நிலைமையோ இந்த கஷ்டமும் பாடும் கடனும் இன்னும் மாற முடியாமல் இருக்கிறது, இதுக்கு என்ன ஒரு வழி என்று பல நேரத்தில் ஆண்டவரே நாம் அவிசுவாசமாய் பார்க்கிற அளவுக்கு நாம் பற்பல காரியங்களில் கவலைப்படுகிறோம். அழகாண்டவர் சொன்னார், வாசிக்கலாம். சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சில கவலைகள் நம்மை ஒடுக்குகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. மத்திய 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் போது பாடு கூட தான் எழுந்திருக்குது. யாராவது உங்களை பார்த்து பாடுகள் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. நான் பாடுபட்டாலும் பரமனோடு கூட அரசாளுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு பாடுகளை சகிக்கிற தேவ கூட்டமாய் நாம் மாறுபடிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாளைய தினத்தை குறித்து ஐயா நாளைக்கு நான் லோன் காசு கட்டணுமே, ஐயா நாளைக்கு நான் சாப்பிடணுமே, நாளைக்கு என் பிள்ளைக்கான இந்த தேவை இருக்கிறது, நாளைக்கு இந்த விஷயத்தை நான் செய்யணுமே, நாளைக்கு இன்டர்வியூ போகணுமே, நாளைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோமே, இது எப்படி நடக்கும், இது நடக்குமா, இந்த காரியத்துக்கான காரியம் என்ன, இது தேவை என்ன என்பது பல நேரங்களிலே நாம் கவலைப்படுகிறதுனாலே அது ஒரு நாளும் நம்மை ஒன்றும் உற்சாகப்படுத்தி உதவாது. ஒவ்வொரு நாளும் பாடுகள் இருப்பது உண்மைதான். யாருக்கு பாடு இல்லைன்றீங்க? வாசிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு மனுஷன் நான் காமிக்கிறேன். நான் கொண்டு வந்த செய்தி வேற, வார்த்தை ஒன்றுதான். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிற வண்ணத்திலே நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் போதும். என்ன பாருங்க, எலியா என்பவன் யாரு? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய கண்களுக்கு கரல விட்டு ஆட்டினான். இஸ்ரவேல் ராஜாவே அதிர்ந்து போகிற அளவுக்கு எலியா என்பவனை கண்டால் நடுங்கி இஸ்ரவேலையே கலங்க பண்ணுகிறவன் நீதான் என்று சொல்லுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே எலியா என்கின்ற தீர்க்கதரிசி குறித்து பெருமையான ஒரு மேன்மை பாராட்டல் இருக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி இங்க வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் அதே மறுபடியும். எலியா என்பவன் என் அன்பு சகோதரா சகோதரி பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, நீங்களும் எலியாதான், பாடுள்ள மனுஷன் தான், அதனால கவலைப்படாதீங்க. இயேசுநாதர் அழகா சொன்னார் பாருங்க, நாளை தினத்தை குறித்ததான கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாடுகள் என்பது இருக்கதான் செய்யும். இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கையை தட்டு. அல்லேலூயா. எப்பவுமே நான் பாடினே இருக்கிறேன். ரொம்ப விசேஷமான ஆளுநீங்க அர்த்தம். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? எப்பவுமே நான் பாடியா, எப்பவுமே எனக்கு கண்ணீர் தான்யா. கவலையே படாது, நீ விசேஷித்தவன், நீ விசேஷமானவன். தேவனுடைய
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து செபிக்கிறவனாய் இருந்து கொண்டிருந்தான். அவனுக்கு இந்த உலகத்தினுடைய கவலையோ எதிர்ப்புகளோ போராட்டங்களோ ஒரு நாளும் அவனை சேதப்படுத்தினது இல்லை. அடிக்கடி சொல்லுவான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் வாக்கின் படியே அன்றி மழை பெய்யாது இருக்கும். என்ன வைராக்கியம் பாருங்க. ஆனா பாடுள்ள மனுஷன். அதை தான் நீங்களும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரே உங்களுடைய வாழ்வின் உணவாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீங்களே தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு சுத்தமான மனவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்தாளை போல உலக கவலைகள் கஷ்டங்கள் ஏன் நம்ம சிந்திச்சு பிசாசு வச்சுட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாடை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாதனாலதான் பாடை நம்ம பெருசா பார்த்துக்கிட்டே இருக்கோம். உபத்திரவத்தை நம்ம பெருசா பார்த்து அதிலே நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பாடல்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் போதும். உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். இன்றைக்கு சபைகளுக்குள் நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுற ஒரு காரியம் என்னன்னா, சபைக்குள்ளேயே அதிகமாய் பணம், பொருளாசை, பேராசை அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிற ஊழியர்கள் துணிகரமாய் பலிபீடத்தில் என்று பேச ஆரம்பித்து விட்டார். அண்மையில கூட நான் ஒரு நண்பரோடு தர்க்கித்தேன், வாதாடினேன். இயேசு நித்திய ஜீவனை கொடுப்பது அவருடைய வாக்குத்தத்தமா அல்லது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தமா என்று கேட்டேன். அவர் சொன்னா, ஆசீர்வாதத்துக்காக தான் ஆண்டவர் முதல்ல அடிச்சார். பழைய ஏற்பாட்டுல இருந்து பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் 10 கட்டளைகளின் படிதான் வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த புதிய ஏற்பாடு வந்ததுக்கு அப்புறம் ஒரே கட்டளையை தேவன் மாற்றுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறு. இந்த அன்பு கூறுகிற ஒரு காரியம் தான் புதிய ஏற்பாடு. இன்னொரு ஒரு சட்டம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில், உனக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து கேட்கிறான். அவன்கிட்ட பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, சகல தேவைகளும் உண்டு. ஆனால் ஒரு நாள் இயேசுவின் வந்து கேட்கிறான். வாசிக்கலாம், ஒரு வசனத்தோடு நான் காண்பித்து விட்டு போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21 வாசிங்க, இல்ல 20 வாசிங்க வேகமா. இயேசு அவனை பார்த்து, மறுபடியும் அதே வாசிங்க 21. இப்பொழுது அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? நீ பெரிய ஆசீர்வாதமாய் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் கூட இரண்டாவது நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய காரியம், உனக்கு உள்ளதை நீ என்ன பண்ணும் மற்றவர்களுக்கு. இந்த உபதேசம்லாம் உங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க. இந்த உபதேசம்லாம் பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? சபைக்க வர மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அது உங்ககிட்ட இருக்குது, ஒரு 10 கேட்கிறாரு, எதுக்கத்தாலும் காசு கேட்கிறாரு. ஹலோ லிசன் லிசன் லிசன். நாங்க கேட்கலங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தரித்திரருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டியது கர்த்தருடைய தீர்மானமாக இருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு உள்ளதை நீ விற்று தரித்திரருக்கு கொடு. அதுக்கப்புறம் என் சிலுவை பாடை சுமந்து கொண்டு என் பின்னே கடந்து வா. இன்றைக்கு மார்த்தாள் என்கின்ற சபை பாடுகளை சுமப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. ஆனால் மரியாதை என்கின்ற சபையோ எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் எதை சொன்னாலும் தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து அவைகளை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற சபையாய் அது மாறிக்கொண்டிருக்கிறது. பல சபையை சொல்ல முடியும். போன சபையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரிலாம் உபதேசம் இருக்கு. எங்க ஊழியரை அனுப்பும் போது சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சார், இப்போ போ, இவ்வளவு நாளா என் சபைக்குள்ளேயே இருந்துட்டேன், குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே உபதேசத்தை கேட்டு பழகிட்டேன், வெளியே போ. எப்பேற்பட்ட உலகம்,
எப்படி ஆடுகளுக்குள்ளே ஓநாய்கள் இப்படி வருகிறதோ அது போல ஒவ்வொரு மந்தைகளிலும் ஓநாய்களை நீ பார்ப்பாய். வசன கள்ள உபதேசங்களை பார்ப்பாய், கலப்பாய் பேசுகிற வசனங்களை பார்ப்பாய், சுயநலமாய் பேசுகிற தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசுகிற அநேக காரியங்கள் குறித்து பார்ப்பாய் என்று சொன்னார். ஆனா உண்மையா சொல்ற 10 வருஷத்துல பார்த்துட்டேன், மோசமான நிலையை சபையானது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி மரியாள் என்கின்ற கற்புள்ள கன்னிகையால் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த மணவாட்டியால் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை பேச ஆரம்பிக்கிறார். இனி உங்களுடைய சபைகள் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் வரது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்கணும், உனக்கு எப்பதான் கண்ணில் தண்ணி வராம இருக்குது. உன் கண்ணில் தண்ணி வராத ஒரே ஒரு காலம் என்னன்னா அது நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான். ஏன்னா செத்தவனுக்கு சொரணம் இல்லை, தண்ணியும் வராது. ஆனால் மனுஷனா ஜீவனை இருக்கிற வரைக்கும் கண்ணுல தண்ணி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நீங்க கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருகிறார் என்கின்ற விசுவாசத்தினுடைய அளவு அதிகரித்திருக்குமானால் பாடுகளை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க, போராட்டங்களை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க, சில அவமானங்களை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. காரணம், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் உங்களுடைய கரம் பிடித்து நடத்துகிறதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கும் பொழுது இவைகள் ஒன்றும் உங்களை பெரியதான அளவில் தாக்கி இருக்காது. மார்த்தாள் என்கின்ற சபை பல கவலை. இத்தனை வருஷம் இந்த சபை போறோம், என்னத்தான் பெருசா பார்த்தோம். இத்தனை வருஷம் ஒரு உபதேசத்தை தான் கேட்கிறோம், என்ன பெருசா நம்ம பார்த்தோம். இத்தனை வருஷம் சபைக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம், நம்ம என்னதான் பெருசா பார்த்தோம். நீ இங்க பார்க்க மாட்ட, பக்கத்துல பார்க்க சொல்லுங்க, நீங்க இங்க பார்க்க மாட்ட, பக்கத்துல பார்க்க சொல்லுங்க, நீ இங்க பார்க்க மாட்ட. உனக்கான எல்லா பலன்களையும் பரலோகத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் தேவனுக்காக பரலோகத்தில் பொக்கிஷமாய் சேர்க்கப்பட்டே கொண்டிருக்கிறது. திருடர்கள் கண்ணமிடுவதில்லை, பூச்சி அங்க பிடிப்பதும் இல்லை. அங்க பரலோகத்தின் பிதாவினுடைய மகிமையிலே அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டே. எதற்கு நான் இந்த மார்த்தாளையும் மரியாதை நான் பிரித்து காண்பிக்கிறேன் என்றால், இன்றைக்கு மரியாதை போலதான் இன்றைக்கு அதிகமான என்னுடைய கணக்கு இருக்குமா, சரியா இருக்குன்னா 95% விழுக்காடு சபைகள் மார்த்தாளை போலதான் பல காரியங்களை குறித்தே யோசிக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை உலக கவலை. என் பிள்ளை இந்த உலகத்துல நல்ல ஒரு செழிப்பான நிலைமைக்கு மாறணும், எங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு செழிப்பாய் அடையணும், எங்களுடைய குடும்பம் தேவனால் வருகிற சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதம் சுதந்திரித்த பெரிய குடும்பமாய் மாறணும். இப்படியே இந்த உலகத்தை குறித்ததான கவலைகளும் வேலைகளும் அவளை அழுத்துகிறபடினால் நித்தியத்தை குறித்ததான அறிவு குறைந்து கொண்டே போகும். பல பேரோட வாழ்க்கையில பார்க்கிற நித்தியத்தை குறிச்சு ஞானமே இல்லாம வாழ ஆரம்பிச்சிட்டான். துணிகரமான பாவம், கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் சொல்றேன், துணிகரமான பாவம், துணிகரமான அசுத்த காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், கீழ்ப்படியாமைகள், அசட்டைகள், நிர்விசாரங்கள், சகல காரியத்தையும் சபை மக்கள் இன்றைக்கு கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்றைக்கு உபதேசங்கள் போதிக்கும் போது கண்டிப்பா இருந்தது வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் நாங்க வளரும் போதெல்லாம் போட்டு பின்னி பெண்ணில் எடுப்பாங்க வசனம். இன்னைக்கு உங்களெல்லாம் அப்படியே சரி லகுவா நடத்துறாங்க. கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை சத்தியமா போதிப்பாங்க. அது கடினமா இருக்கும். பல நேரத்துல அழுதுருக்கிறேன், வசனத்தெல்லாம் கேட்டு என்னடா பிடித்துட்டு ஊழியக்கார் அப்படிலாம் கூட அழுத நாட்களும் உண்டு. ஆனால் வசனத்திற்குள்ளாகவே எங்களை சீர்படுத்தி கொண்டே இருந்தார். வசனத்தை விட்டு வெளியே எந்த ஒரு உலகத்தினுடைய எடுத்துக்காட்டுகளையும் காட்டாமல் வேதம் சொன்ன அத்தனை காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் கூட்டி சேர்த்து கொண்டே வந்தார். தேவைகளை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். உனக்கு ஒரு தேவை இருக்குமானால் அதை தேவையை நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை இருந்தால்தான் உன்னுடைய தேவை சந்திக்கப்படும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. உனக்காக லோன் வருது, உன் பாக்கெட்ல பர்ஸ்ல இருக்கிற பர்ஸ்ல பணம் வருது, உங்களுடைய அக்கௌண்ட்ல டைரக்டா ஒருத்தர் பணம் போடுறாங்க. இப்பெல்லாம் பிரசங்கம் வந்துருச்சு. நம்மளும் கேட்டுதான் உட்காந்து வசனம் தெரியாம, வசனத்தை தெரிந்த திருச்சபை அதை தட்டி கேட்கும். அப்படி ஒண்ணு வேதத்துல சொல்லலையேன்னு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல பிரதர், இதெல்லாம் டிஜிட்டல் தான். ஆனா பரலோகம் கொடுக்காம எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக வார்த்தைகளை உலகத்திற்கு ஏற்ற விதத்திலே வசனத்தை தந்திரமாய் போதிக்கிற அநேக போதகமார்கள் ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். எனக்கு ஒரு பக்கம் ஒரு கோவம் தான் பாஸ்டர். இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு என்னென்னவோ பேசிட்டு உட்காந்துருக்கிறான். கடுமையான கோபம் இருக்கு எனக்கு. இவாஞ்சலிஸ்ட் மேடம் வார்த்தை ஒரு திட்டி விட்டோம் வசனத்திலேயே. உங்களுக்கு ஏற்ற விதத்திலே வார்த்தை முறை பாசியங்களை அழைக்கணும் என்பதற்காகவே கிழக்கு போன கதைகள் தான், காமெடி தான்.
அவங்க ஒரு பாட்டு எழுதுனா அது எங்க உட்காந்து எழுதுனான்னு தெரியாது. தேவ சமூகத்தில் உட்காந்து எழுதுனா அந்த பாட்டில் அபிஷேகம் இருக்கும், ஒரு வாழ்க்கை தொடும். சும்மாவே நாங்களும் டியூன் தெரியும், எங்களுக்கு இசை தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல பேருடைய பாடல்களை பழைய பாடலாம் எடுத்து நீங்க புதுசா மெட்டு போட்டு இல்லை பாட்டு போட்டு வரியை போட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பேற்பட்ட ஊழியர்களை தயவு சபை அங்கீகரிக்க கூடாது. வசனத்தை வசனமாய் ஆவியானவருடைய நடத்துதலின்படி பேசுகிற சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற, பக்கத்துல சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான பேசுங்க. வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிறவர்களை விசுவாச மக்கள் தான் அனுமதிக்கணும். இல்லைன்னா உங்க போதகரை நீங்க தான் கேள்விக்கணும். ஐயா, ஏன் அவர் சேர்த்தீங்க, வசனத்துக்கு மாறா பேசினா அது உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு கேள்வி. தப்பு கிடையாது, அவர் புரிஞ்சுப்பார். ஆமா, இது ஒழுங்கா வளருதுன்னு அப்பதான் அவருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் காணிக்கைக்காக உலகத்தினுடைய மற்ற காரியத்தெல்லாம் கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துட்டு போகுது. அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறோம். மனசுல கொதிக்கிறேன். அந்த சமூகத்தை போராடிட்டு இருக்கிற தயவுசெய்து சபையை காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரே. இன்னைக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு ஆட்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், தெரியல அவனுக்கு. அவனெல்லாம் யாருக்கும் தெரியல. சும்மாவே இப்போ வால் போஸ்டர்ல போட்டோ போட்டுக்கின்னு வரம் பெற்றுன்னு போறது, என்னென்னவோ போட்டுக்கின்னு நான்சென்ஸ். அதெல்லாம் கத்தருக்கே பிடிக்காது. அப்பேற்பட்டவரை தேடிதான் விசுவாச மக்களும் போய் கொண்டிருக்கிறான். மார்த்தாள் என்பவள் ஏதோ தன்னுடைய சுய லாபத்திற்காகவே யோசித்துக் கொண்டிருப்பாள். புரியுதா நான் சொல்றது? மார்த்தாள் என்பவள் தன்னுடைய வேலைகளுக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் வருதோ, மற்ற 6 நாட்கள் வெளியே இருக்கிறதோ, மறுபடியும் ஒரு நாள் வருதோ, மறுபடியும் 6 நாள் வெளியே இருக்கிறதோ, இப்படியே வந்துட்டு போகிற ஒரு சாதாரண மனவாட்டி சபை. அவன் கேரக்டர் மாறாது, அவன் பேச்சு வழக்கம் மாறாது, ஆவியில வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சியோட முதிர்ச்சியை கொண்டு வராது, எதுவும் கிடையாது. ஆவியானோட நடக்கை இருக்காது, ஆவியில ஆண்டவரோடு கூட பேசுற அனுபவம் இருக்காது, சொப்பனங்களை தரிசனங்களை பார்க்கிற அனுபவம் இருக்காது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ள வளர்ந்துருக்காது. ஆனால் என்ன பண்ணும், வரும் போவோம் மறுபடியும் வரும், உயிர் எடுக்கிறதுக்கு தான் வரும். என்னது அது ஒன்று இருந்தாது. சபையில மற்ற விசுவாசிகள் நல்ல அர்த்தையா வாழ்கிற விசுவாசிகள் கெடுப்பதற்காக தான் அது வரும். ஆனால் மரியாள் என்கின்ற மனவாட்டி சபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற ஒரு சபையாய், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து புரிந்து, இன்னும் ஒரு இடத்துல அழகா பாடுவாரு, இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உங்க எண்ணமெல்லாம் நிறைவேற கிருபையை தாரும், இயேசு ராஜா உங்க இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உங்க எண்ணமெல்லாம் ஈடேற கிருபையை தாரும். அது நம்ம சொல்ல ஒரு வாழ்வு பாருங்க கூட மரியா சபை தான் பேசும். என்ன சொல்லும்? ஒரு வாழ்வு இல்லையே, எனக்கு 7 ஜன்மம் இருக்குது, தாத்தா பெண்ண சொல்லிக்கிறாங்களே. சொன்னவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாட்டி தான் பிறந்தாங்க, ஒரு இடத்த செத்தாங்க. செத்து விளையாடுமெல்லாம் யாரும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாரும் வரவும் முடியாது. ஒரே தரம் மதிப்பதும் பின்னர் நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்வு, அது யாருக்காக சொல்லுங்களேன்? இல்லையா நான் கல்யாணம் பண்ண எங்க வீட்டுக்காருக்காக, இல்லையா என் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பேற்பட்ட சிந்தனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்களுடைய நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், உங்களுடைய விருப்பமெல்லாம் மரியாள் எப்படி தன்னை விட்டு ஏற்படாத நல்ல பங்காகி இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய வசனத்தை கேட்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலோ, அப்பேற்பட்ட மனவாட்டியாகிய பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய் தேவன் மாற்ற விரும்புகிற கையை தட்டி அல்லேலூயா. எனக்கு மரியாள் இடத்துல, ஆவிக்குரிய மனவாட்டியாக இருக்கிற மரியாள் இடத்துல வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 முக்கியமான காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைசி பாயிண்ட் மட்டும், முதல் பாயிண்ட் நான் கொண்டு வந்துட்டு நான் செய்தி முடிக்கிறேன். மரியாள் என்கின்ற ஒரு ஆவிக்குரிய திருச்சபை, மரியாள் என்கின்ற தேவனுடைய திருச்சபை
பரிசுத்த மனவாட்டியாய் ஆவிக்குரியவர் வளர்ந்து வருகிற ஒரு திருச்சபை, எப்போதும் கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு கேட்டு பழகின ஒரு திருச்சபை, சத்தியத்தின் மீது வாஞ்சையும் தாகமும் பசியும் நிறைந்த ஒரு திருச்சபை எதை செய்வார்? ஒரே ஒரு காரியம், எனக்கு எங்க போனாலும் இப்ப இதுதான் பற்றி பேசணும்னு ரொம்ப ஆவியில நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதனால கடைசி பாயிண்ட நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு சபை மக்கள் அதை செய்து தவறி இருக்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 3 இருந்து வாசிங்க. 3. ஆமா. அப்பொழுது அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீ சிநேகித்தவர் யார் இருக்கிறார் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் இதனால் மகிமைப்படுவார் என்றார். போதும். இங்கு வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டு மரித்து போகிறான். தெரிஞ்ச சம்பவம் தான், நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். மரித்து போகிறான். மார்த்தாலும் மரியாள் என்கின்ற 2 சகோதரிகளும் இயேசு இருந்ததான இந்த பட்டணத்திற்கு தகவலை சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கும் வந்து சேருது. உடனே இவர் இறந்துட்டாராம், வியாதியா இருக்கிறாராம், வியாதியா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு ஆவியிலே ஒரு நிதானத்தை வைக்கிறார், கர்த்தருக்கு சொன்னபடியே. பின்னும் 2 நாள் ஆண்டவர் அங்கே தங்குகிறார். அதற்கு ஒரு காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, இதில் மகிமைப்பட போகிற தேவகுமாரனுடைய நாமமும் வெளிப்படும்படியாக 2 நாள் தங்கி இருந்து 2 நாட்கள் கழித்து புறப்பட்டு போவோம் என்று சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அது அவர்ணமாக 2 நாள் கழித்து அவரே சொல்றாரு, எழுந்து நம்ம ஊருக்கு போகலாம், பெச்சாயத்தால் போகலாம் என்று சொல்லி சீஷர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு செல்கிறார். அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, அங்க போய் நம்ம லாசரு என்ன பண்ண போறோம் சொல்லுங்களேன். அவன் நித்திரையா இருக்கிறான், அவன் உயிரோடு கூட நான் எழுப்ப போறேன், வாங்க போறான். இப்ப அதன்படியே வந்து அந்த கல்லறை இருக்கிற அந்த எல்லையில வந்து இயேசு இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று சொல்லி மார்த்தாள் என்கின்ற சபை உடனே ஓடி போய் இயேசுவை வர வச்சு அங்கே நின்று புலம்பி தள்ளுது. எங்க பார்த்தாலும் இயேசுவை பார்த்தாலும் புலம்பி தள்ளுற வேலை தான் மார்த்தாள் சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் புலம்பு. நடக்கவே இல்லையா புலம்புடு. ஐயா நான் வந்து கூட்டதாவது இருக்கு வரவே இல்லையா புலம்புடு. ஐயா அவங்க என்ன எப்படி காயப்படுத்திட்டாங்க, அடிச்சுட்டாங்க, வெக்கப்படுத்திட்டாங்க, புலம்பல் புலம்பல் புலம்பல். இதுக்கு வேலையே ஆண்டவர்கிட்ட போனாலுமே புலம்பி தீர்க்கிறதே வேலை. நீங்க மட்டும் கண்ணு வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு இது நடந்திருக்காது, புலம்பல். இதுதான் மார்த்தாள் பண்ணுது. இயேசுவும் பேசுறார், சகிச்சுக்கிறார், வேற என்ன பண்றது, என் புள்ளியா மாறிட்டியே. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா சொல்றது? வேற வழியில் நம்ம பல நேரத்துல புலம்பினாலும் அழுதாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா உங்க மேல விசேஷித்த ரத்தம் இருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா. இப்போ மார்த்தாள் இடத்துல பேசி முடிச்ச உடனே மார்த்தாளுக்கு ஒரு புத்தி வருது. உடனே ஓடி போய் தன்னுடைய சகோதரியை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 32வது வசனம் வாசிங்க. இல்ல 28ல வாசிக்கிறோம். அதே 11ஆம் அதிகாரம். சொன்ன பின்பு அவள் போய் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்து இயேசு இன்னும் கிராமத்திற்கு வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். ஆண்டவர் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள். மரியாள் மார்த்தாளுடைய சத்தத்தை கேட்டவுடனே, இயேசு என்கின்ற பெயரை கேட்டவுடனே அவள் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து அவள் புறப்பட்டு இயேசு இருக்கிற இடத்திற்கு நேராக வேகமாய் கடந்து வருகிறாள். கீழ் வசனம். அப்பொழுது வீட்டிலே அவருடனே கூட இருந்து, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போவதை கண்டு, மரியாள் துரிதமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறைக்கு அழுவதற்கு போகிறாள் என்று சொல்லி, இன்னைக்கு சபையை பார்க்க வேண்டிய, சபையில இருக்க வேண்டியதான ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை அறிந்திருக்கிறேன், இயேசுவால் நான் வாழ்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பரலோகத்திற்கு போவதற்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரை தகுதியாக்கி கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிற நாம் பல நேரத்திலே தானாகவே நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், நாமவே வருவதும் நாமவே போவதும். ஆனா மரியாள் சபையில, ஆவிக்குரிய சபையில ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரியாளோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னவர்களையும்
தன்னை ரட்சித்த வசனத்தை கேட்டு அவருடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருந்த அந்த இயேசுவினிடத்தில் தானாக மட்டுமல்ல தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் இயேசுவுக்கு நேராய் ஓடி வர வைக்கிறவர் தான் ஆவிக்குரிய திருச்சபையாகிய மனவாட்டி. விலைக்கு பேசுறேன். நான் மட்டுமே பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் மட்டுமே சபைக்கு போயிடுவேன், நான் மட்டுமே ஆஸ்வதிக்கப்பட்டுருவேன், நான் மட்டுமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இருப்பேன் என்பது மரியாளுடைய எண்ணமும் அல்ல. நான் உங்களுக்கு ஆவியில புரிய வைக்கிறேன். மரியாளுடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசுவின் மீது இருந்தபடியா அவருடைய சத்தத்தை அவருடைய முகத்தை பார்ப்பதற்கோ அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கோ தன்னை அதிகமாய் 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 ஊற்றி தன்னை தேவனுடைய சமூகத்தில் வளர்த்து கொண்டவராய் இருந்தபடியா தன்னோடு கூட இருந்தவர்களையே தாம் பின்பதாக அழைத்துக் கொண்டு வருகிற அளவுக்கு தேவனுடைய முதிர்ச்சி பெற்ற அல்லது வளர்ச்சி பெற்ற ஒரு சபையின் மனவாட்டியாய் அவள் காணப்படுகிறார். உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எல்லாம் சபைக்கு வரீங்க, எத்தனை பேரு உங்களோடு கூட அநேகர் திருச்சபைக்கு கொண்டு வருகிற அனுபவத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேரு, நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன் மரியாதை அப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. எத்தனை பேரு நீங்க திருச்சபைக்கு வருகிற நோக்கத்தில் தெளிவா இருக்கிறதை போல அநேகரை இயேசுவை அறியாத அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக திருச்சபைக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு ஆவிக்குரிய மனவாட்டியாக இருக்கிற மரியாதை போல மாறப்படாமல் இருக்கிறீங்க? நீங்க மட்டுமே பரலோகத்துக்கு வருதுக்காக உங்களை ரட்சித்தா? வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. பின்பு அவர் எவர்களை நோக்கி, எவர்களை, அதோ என்ன பாருங்க, யாரை பார்த்து சொல்றாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜீவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மூலமாய் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அடுத்த வார்த்தை விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். வசனத்தை கேட்டவர்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதம் நமக்கு கட்டளையாய் சொல்லியிருக்கிறது. நாம் பூமி எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ ஜனங்களுக்கும் 700 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? சும்மா தோராயமா சொல்லுங்க, 100 கோடி 150 கோடி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? நம்ம கணக்குப்படி 200 கோடி ரட்சிப்போம். மீதி 500 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு இயேசு தேவை. உடனே கையை தட்டிருக்கோம். அல்லேலூயா. 500 பேர் மரிச்சு போனானா பரலோக நிரம்பமா பாதாள நிரம்பமா? பாதாள நிரம்பிச்சுன்னா யாருக்கு கொண்டாட்டம்? அப்ப ஆண்டவருக்கு யாருக்கு விசனம்? வாய்த்தன்னு சொல்லுங்க. அப்படி பேன் பாக்குறீங்களா? யாருக்கு மன விசனம்? பரலோகத்துக்கு போறீங்கப்பா, சரி கொடுங்க 200 கோடி, நீங்களும் ஒரு ஆள் நானும் ஒரு ஆள். இப்ப இயேசுநாதர் உட்காந்துங்கிற உள்ள என்டர் ஆயிட்டீங்க. உள்ள ஒரு முதல் பேர் சொல்லி அழகா அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்த உடனே உங்களை பார்த்து என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? உள்ள வந்துட்டீங்க, இயேசு உங்களை பார்த்து என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? கீழே BMW கார் ஓட்டியமா அசரமா இருந்ததா? கீழே ஒரு பிளாட் வாங்கி இருந்த ரொம்ப நல்லா இருந்ததா? ஏசிலாம் கம்மியா இருந்ததாமே அப்படியே கேட்பாரு. கீழே ஒரு 50,000 நகை வச்சிருந்தியா? மேல கொஞ்சம் ரொம்ப டிமாண்டா இருக்குது, தேவத்துவம் கொடுக்குது அப்படி கேட்பாரா? அதோட நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. வசனம் சொல்லுது, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. பரவத்து போனவங்க இதெல்லாம் கேட்பாருச்சுங்களா? தப்புன்னு கண்ணை முட்டோம் வைங்களேன், மேல என்ன இருப்போம்? தப்புன்னு மேல கண்ணது மேல இருப்போம். அப்ப நம்ம சம்பாதிச்சது, பிஎஃப்ல சேர்த்து வச்சது, பேங்க்ல சேர்த்து வச்சது, சீட்டு போட்டு வச்சது, பீரோல சேர்த்து வச்சது எல்லாம் தப்பு நீங்க விட்டு போயிடும். நல்லா சம்பாதிச்சுன்னு ஆரம்பித்துன்ற கதை தான் நம்ம கதை. விசுவாச மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள நுழைந்த உடனே ஆண்டவர் கேட்பார், எனக்காய் நீ என்ன செய்யலாம்? உனக்காய் நான் ஜீவனை கொடுத்து உனக்கு நான் ஒரு கட்டளை இட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு நீ சர்வ சிருஷ்டிக்கும் புறப்பட்டு போய் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை கொடுத்து அவனை சீஷனை மாத்திருக்கணுமே. என்ன பண்ண? இயேசுவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மரியாளுக்கு ஆதரவாய் மரியாளோடு கூட சிநேகிதர்களாய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் எல்லாரும் மரியாளோடு பின்னர் ஃபாலோ பண்ணி வராங்க. அங்க வந்து நின்னா தெரியுது, இயேசு என்கின்ற அற்புதத்தின் நாயகர் எனக்காக நின்று யாவையும் செய்வதற்காக நிற்கிறார்கள். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். பூமி ஃபுல்லா நீ போயிட்டு ஃபிளைட்லயே போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா வேணாம். உங்களுக்கு எல்லாம் நாங்கள் பஸ் பார்ல மிச்சப்படுத்தி கொடுக்குறோம். சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்லுவோம். பக்கத்துல சிம்பிள் லாஜிக் சொல்லுங்க, எல்லாம் வாயில பொண்ணு வரும்.
அதுல பொண்ணு வரன்றதுக்காகவே போய் சேருங்க. சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன், ரொம்ப கஷ்டம்லாம் வேண்டாம். உங்களுடைய வீட்டை நீங்க திறந்து கொடுத்து உங்களுடைய செப வீட்டை செபக்குழுவாய் உருவாக்குங்க. பக்கத்துல சொல்லுங்க, செபக்குழுவா உருவாக்குங்க. கொரியா தேசத்துல ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியர், அவர் சபையில 20 லட்சம் மக்கள் இல்லையா, பாலினிச்சோ. என்ன பாருங்க, அவருடைய சபை லட்சம் கணக்கில் பெருகினதற்கு ஒரே ஒரு சீக்கிரட் அவர் சொன்னார். ஒரே ஒரு சீக்கிரட் தான். சபை ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னது ஒரு காரியம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கத்தை பேசிட்டாப்பா. இது என்ன பண்ணுவார்னா, செபக்குழுக்கு தலைவரை நியமித்து இந்த வசனத்தையே போய் மறுபடியும் அவங்களுக்கு போதின்னு சொல்லுவார். அவங்க போயிட்டு வீடுகளிலே வசனத்தை பேசி அநேகரை கூடி வர செய்து வசனத்தை போதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபைக்கு சேர்க்கப்படுவார். இப்படி வீடுகள் செபக்குழுக்களாய் உருவாகியது. செபக்குழுக்கள் திருச்சபைகள், அதை கிளை சபைகளாய் உருவாகியது. கிளை சபைகள் எல்லாம் தலைமை சபையா பெருசா மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபையினுடைய அஸ்திபாரமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், செபக்குழுக்களை நாம் துவங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டுல தரித்திரம், நிறைய பேருடைய வீட்டுல வியாதி, நிறைய பேரோட குடும்பத்துல டிவோர்ஸ், பிரச்சனை, சண்டை, போராட்டம், சமாதானம் இல்லாத காரியம். ஆனா நல்ல கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா நம்ம வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குது. என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்துவின் வீட்டின் தலைவராக மாற்றப்பட வேண்டும். நீ உங்க வீட்டுல தலைவனா தலைவியா இருக்கிறதால உன் குடும்பம் சமாதானத்துல இருக்கவே இருக்காது. அதுவே உங்களுடைய வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் தலைவராக வரும்பொழுதுதான் உங்களுடைய வீட்டிலே சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து வரும். அல்லேலூயா. இதுல இன்னொரு சீக்கிரம் இருக்குது. அறியப்படாத ஜனங்களுக்கு, இயேசுவை அறிய முடியாத ஜனங்களுக்கு வசனத்தை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்துல விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். விசுவாசம் வளர ஆரம்பிக்கும் போது போதகத்துல வந்து தங்களுடைய தேவைக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமா திருச்சபையில் சேர்க்கப்படும். அந்த திருச்சபையில் சேர்க்கப்படுகிற அந்த ஆத்துமா உன் கணக்குல உன் வீட்டின் பேர்ல வந்து பரலோகத்தை சேர்க்க. கையெழுத்து. அல்லேலூயா. 4ஆம் கிளாஸ் நான் படிச்சுட்டு இருந்தேன். முதல் எங்க சபையில 1990 நினைக்கிறேன். 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், இல்ல 92 இருக்கும் நினைக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க ஐயா வந்துட்டு பிரசங்கம் பண்ணலாம் வருவேன். நான் உட்காந்து பாப்பாங்க பேண்ட் வாசிக்குது, டாம்பரின் வாசிக்குது தான். திரள் ஜனங்க ரசிக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. எங்களுடைய தெருக்களில் இதே ஒரு குடும்பம் தான் அங்க போச்சு. கன்னியாகுமரி, இதே கன்னியாகுமரி பகுதி தான். பயங்கரமான வாயில பிளேடு வச்சு துப்புவாங்க. நீங்க தனியான ஆட்டோல வாங்கினா ஆட்டோக்காரனே அப்படியே லபுக்குன்னு மடியில வச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட மோசமான பகுதிக்கு 2 பேர் அனுப்பிச்சாரு எங்க ஐயா. யார 2 பேர் அனுப்பிச்சாரு. நான் இன்னைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய பேர் பன்னீர், அவருடைய மனைவி பேர் மாலா. ஆட்களால் பிரிஸ்கலாலை போல அவர்கள் பொறுப்பட்டு வந்தாங்க. என்னுடைய நினைவு விட்டு நீங்காத பசுமையான நினைவுகள் அதெல்லாம். அல்லேலூயா. அதெல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் எப்போ நடக்க போய் ஏங்கிட்டு இருக்கிறேன். வந்தார்கள். ஒரு தெருவுல ஒரு வீட்டுல வாடகை எடுத்து தங்கினாங்க. ஐயா வந்து ரசிக்கப்பட்டிருந்தவங்க வந்தாங்க. ஐயா சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு ஜெபம் நடத்த ஆரம்பிமான்னாரு. ஐயா எங்களுக்கு தெரியாது ஐயா, சும்மா ஒரு பாட்டு பாட தெரியாதா, ஒரு ஜெபம் தெரியாதா, நான் வந்து செய்தி கொடுக்குறேன். ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெபக்குழு. நல்லா கவனி. விசுவாச மக்கள் எல்லாம் அப்ப இல்லை. எங்க சபையில நீங்க ஒரு 1000 ஒரு 1500 பேருக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா எங்க சபை வளரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 30, 50, 60 தான் இருந்தாங்க. அந்த பீரியட்ல நடந்த காரியம் நான் சொல்றேன். ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பக்கத்துல இருக்கிற வீட்டுல பிசாசு ஆட ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல சுகம் கிடைக்க ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள், இயேசுவை குறித்ததான அன்பை வெளிப்படுத்தினார்கள். தங்களுடைய சாட்சி நடக்கையிலே எல்லா தெருக்களிலும் நடந்து போய் ஒவ்வொரு வீடுகளிலே டாக்ஸ் கொடுத்தார்கள். அப்படியே ஜெபத்தை செய்தார்கள். டாக்ஸ் வாங்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினோட வீட்டுல போயிட்டு வார்த்தையை அறிவித்தார்கள், திருவசனத்தை பேசினார்கள். பேசின ஒவ்வொரு வீட்டிலும் தேவன் இருதய கதவுகளை திறந்தார், அனுகூலமான கதவுகளை திறந்தார். திரளான ஆத்துமாக்கள் அதே கன்னியாகுமரி பகுதியில நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார். கையை தட்டு. ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் செய்த அந்த ஊழியம் சபையை விருத்தியாய் மாற்றியது. நான் அதுல உட்காந்து டாம்பரின் வாசிச்சேன். எங்க வீட்டுல வந்து அவங்க செபிப்பான்.
ஆசீர்வாதத்தினுடைய வாசனையை கூட தெரியாத எங்களுடைய வீட்டில் அவர்கள் கால்களை வைத்து உபதேசங்களை பேசினார்கள், வசனங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், எங்களுக்காக செபித்தார்கள். பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கையில வந்ததான ஆசீர்வாதம் பெரிதான அளவில் மாறிச்சு. அல்லேலூயா. என் தாயாருக்கு அரசாங்க பதவி கிடைத்தது, என் தகப்பனாரும் அரசாங்கத்தில் வேலை செய்தார். 20 ரூபாய் வேலை செய்து நன்றாக படிக்க வைத்து அதே குடும்பத்துல எங்க வீட்டை திறந்து கொடுத்து எங்க வீட்டுல கர்த்தரை ஊழியனாக கையெழுத்து. அல்லேலூயா. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, மரியாள் என்கிறவனுடைய சபையினுடைய குணாதிசயம் தன்னை போல மற்றவர்களின் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவதுதான் ஒரு மனவாட்டியாகிய மரியாளுடைய அனுபவம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சபைக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு மறுபடியும் 6 நாள் பண்றீங்க, அதே டிவி டிராமா, பழைய டிவி டிராமா பார்த்து உட்காந்துருக்கீங்க. உங்க நேரத்துல டிவிலயோ செல்போன்லயோ நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அக்கம் பக்கத்துல உட்காந்து தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க. அவர் குடும்பத்தை கேட்டதை பத்தி நம்ம கேட்க கேட்க நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவி துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். புரியுதா சொல்றது? உங்கள் ஆவியிலே தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்புவதற்கு அல்லது ஒரு எழுப்புதலை பயன்படுத்துவதற்கு அவராவலா இருக்கிறார். ஆனால் மார்த்தாளை போல நாம் உலக காரியத்தையே காது கொடுத்து கேட்கறதுனால, அநேக வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, தேவையில்லாத வார்த்தை, குடும்பத்துல நடக்கிற சண்டை சச்சரவு பத்தியே பேசி 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 வாய் ஊறி பேசி வசனத்தை பேச வேண்டிய மரியாதை இருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்களிலே அபத்தமாய் பேசுகிறோம், தேவனுக்கு புரியமில்லாமல் பேசுகிறதும் அநேகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்காக அதை மாற்றப்படுகிறார். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, சீக்கிரத்துல இயேசு வருகிறார். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு வருகிறார். ஐயா அதான் புதுசா ஒரு பேசி சொல்றீங்கன்ற மாதிரி பாக்குறீங்க. இன்னைக்கு இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை. அண்மையில ஒரு நாள் ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னாரு, இயேசு வருகிறார் என்கின்ற செய்தியெல்லாம் தள்ளி வச்சு அதெல்லாம் பத்தி பேசாது. என்னது என்ன பாருங்க, அதெல்லாம் பேசாதப்பா, அதெல்லாம் பேசாத, மருந்து வச்சோம், எதுக்கு சும்மா ஜனங்களை பயன்படுத்தி உட்காந்துக்கிறேன். சரி, நான் பயன்படுத்தினேன். வேதத்துல ஒரு ரகசியம் கத்த சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஏதாவது ஒரு சீக்கிரம் சொல்லுங்க, ஒரு அடையாளம் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உலகத்துல பூமி எதிர்ச்சி, யுத்தங்களின் செய்தி, பஞ்சம், கொலை நோய் இதெல்லாம் கேட்கும் போது ரெடி ஆயிடுங்க, நான் கிட்ட தான் இருக்கிறேன், எப்போ நான் வருவேன். ஆனா அந்த நாளை குறித்து எனக்கு ஐடியா இல்லை, பிதாவுடைய ஆதீனத்துல இருக்குது, அவர் எப்ப சொல்றாரோ அந்த நேரத்தில் நான் வந்துருவேன். இப்படிதான் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் என்னப்பா முடிக்கிறேன், கரெக்டா 2 நிமிஷத்தை முடிச்சேன். இப்படி சொல்லிட்டு போனதுக்கு பிற்பாடு இன்னைக்கு பேசுகிற சபை என்ன சொல்றதுன்னா, ஒரு சில கூட்டங்கள் சொல்றேன், இயேசு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கான், அவங்களை விட்டுரும். இப்ப இன்னொருத்தர் சொல்றான், இயேசு வராதான் பயன்படுத்தாத, அவர் வரும்போது அவர் வேலையை பார்க்கட்டும், அதுக்கு நாங்க எங்க வேலையை பார்க்கறோம், அவரை பத்தி பேச வேண்டியதான். இப்போதைக்கு விசுவாச மக்கள் நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை போடணும், நல்ல ட்ரௌசர் இறங்கி போடாம ஜீன் போடணும், மேல இதெல்லாம் இல்லாம அப்படி சுத்தணும், இப்படிலாம் ஆயிடுச்சு. சபைக்கே நீங்க எப்படிலாம் வந்துடும். அத்தனை ஸ்தோத்திரம், அப்படிலாம் இருக்காதீங்க. அல்லேலூயா. நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன், நிறைய பேச முடியல. சோ அப்படியான ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தருடைய வருகை குறித்து பேசுவதற்கு தவிர்க்கிற பல கூட்டங்களும் எழுப்பி கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் ஒரு திருச்சபை போதகர் பேசினார், என்னை அசைத்தார். அவர் சொன்னாரு, ஒரு திருச்சபையிலே கட்டாயமாய் எல்லா உபதேசங்களும் பேசும்பொழுது மிக முக்கியமாய் பேச வேண்டிய ஒரே ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. அது என்ன சத்தியம்னா, இயேசு இன்றும் வர ரெடியா இருக்கிறாரு, எப்போனா வருவாரு, இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும் என்பது சபை பேச வேண்டிய கட்டாய உபதேசம். ஆனா நீங்க நம்ம பேசுறது இல்லையா, அதெல்லாம் பேசிட்டு போறேன். இப்போ எங்க பேச வேணாம்னு சொல்றவங்க எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, குளோபல் வார்மிங் வந்துருச்சு அப்படின்னது, பருவ காலங்கள், அதாவது பருவநிலை மாற்றங்கள் வந்து விட்டது. இதனால என்ன ஆக போகுதுன்னா, நீ எத்தனை ஏசி டன் கணக்குல வாங்கி போட்டாலும் உள்ள வீடு உஷ்ணமா தான் இருக்கும். நீ என்னதான் வந்துட்டு தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்தாலும் கூட, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் காயும், வெயில் காய வேண்டிய நேரத்துல மழை பெய்யும், குளிர் காய வேண்டிய இடத்துல வெயில் பாயும், எல்லாமே மாறி 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 தன்னுடைய இயற்கையை, தன்னுடைய சக்தியை இழந்து மாற்றி கொஞ்சம் கோரத்தானவம் ஆடுகிற ஒரு காரியத்துக்கு நிறைய வந்துட்டோம். இப்ப இதை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் வரதான் செய்யும், பூமிக்கும் நம்மளுக்கு வயசாகாம தானே பூமிக்கும் வயசாகுது, அதனால எல்லாமே வரும். ஆக மொத்தம் இயேசு வரணுன்ற அறிவு வரல, எல்லாம் போகும்போது அதுவும் போகும்.
இயேசு அவர் வரும்போது மட்டும் அவர் எங்கேயா வரப்போற சொல்லி 2023 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் அதே வார்த்தை தான் பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், நாம் எதை இந்த பூமியில சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ தெரியாது, எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ தெரியாது, எதை நாம் சரிவர செய்கிறோமோ இல்லையோ தெரியாது, நாம் எதை சரியா இருக்கும் என்று பார்க்கிறோமோ என்று தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் சரியா இருப்பதும் என் வழியாய் அநேகரை ஆயத்தப்படுத்துவதும் அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வந்து திருச்சபையில ஆத்துமக்களை சேர்த்து பரலோகத்திற்கு போகும்பொழுது என் பெருமான் இயேசு உள்ளே அழைக்கும் போது சொல்லுவார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உள்ள என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு வேண்டும். தயவு செய்து மூக்கு சிந்தி போகுது, கண்ணை துவச்சிக்கினே உக்காந்துருக்குது, எல்லாம் கவலை, பணம் இல்லை, கஷ்டம், சாப்பாடு இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரீரத்தில் ஒளிந்து போற காரியம், இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய ஏக்கம், அழுகை, விருப்பம் எல்லாம் ஒன்னாக தான் இருக்கணும். எனக்கு ஆத்துமாக்களை தான் ஆமீன் சொல்லுங்களேன். அதெல்லாம் எங்களுக்காக தசமாக வரப்போகுது, எங்களுக்காக கவனிக்க வரப்போகுது. உனக்குலாம் ஒன்றும் வரவானா, நீ பரலோகத்தை போய் எடுத்துக்கோ. இங்க ஊழியம் நடக்கணும்னா தசம பாகம் வரணும். அல்லேலூயா. சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. தசம பாகமும் காணிக்கையும் தேவனுடைய சபையில கொடுத்து பல நற்செய்தி ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது எளிமையானவர்களை தரித்திரர்களை நினைத்துக் கொள்வதற்கு அந்த தசம பாகமும் காணிக்கைகளும் உங்களுடைய உதாரத்துவமான இதயத்தினால் வருகிற அந்த பலிகளை நீங்கள் செலுத்த கர்த்தருக்கு அது பிரியம் உண்டா. எப்போ வேணா இயேசு வருவாருங்க. லாஸ்டா சொல்றேன், எப்போ வேணா இயேசு வருவார். ஒரே ஒரு நிமிஷம், காலையில ஒரு பாட்டு கேட்டு அழுதுட்டேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அந்த பாட்டினுடைய பின்னாடி ஒரு மிஷினரி அப்படியே இருதயம் தழுத்து பேசுற. எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இதே தமிழ்நாட்டை விட்டு வட மாநிலத்தில் போய் ஊழியம் பண்ற. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான். நான் இங்க வந்து மிஷினரியா பணியாற்றிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை சுகவீனப்பட்டானா என்னால் போய் பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு அப்பா நைட்டில் கதறி கூப்பிடும் போது என்னால் பக்கத்துல இருந்து அவனை தடவி அவனை தூங்க வைக்க முடியாது. அவன் எப்படி சிரிக்கிறான், எப்படி என்ன பண்ணுறான், என்ன சாப்பிட்றான், அவனை ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் இங்கே நல்ல கோதுமை மணியாக இங்கே விதைக்கப்படுவதற்காக நான் வந்துவிட்டேன். என் கர்த்தர் நான் இழக்கிற எல்லாவற்றையும் அவர் வரும்பொழுது மறுமையில் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்ற அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை அப்படியே சுக்குநூறாக உடைச்சிருச்சு. நான் ஒரே சொன்னேன், நாங்கள்லாம் ரொம்ப பாக்கியவாங்க, எங்களையும் ஆண்டவர் இந்த எல்லை விட்டு தாண்ட விட மாட்டார். எவ்வளோ மிஷினரிமார்கள் மறிப்பதற்காகவே போயிட்டு அவருடைய களத்தில் நின்று ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், உங்களை இந்த பகுதியில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு மிஷினரிகளாய் மாற வேண்டும். கையை தட்டி அல்லேலூயா. நீங்கள் மிஷினரிகளாய் மாறாத பட்சத்திலே உங்கள் குடும்பமும் நீங்களும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை எதுவும் செய்யாமல் பரலோகத்தில் போகவே முடியாது. ஏதாவது ஒன்று செய்யுங்கள். உங்க வீட்டை திறந்து கொடுத்து ஊழியத்தை நடத்துங்க. இல்லைன்னா ஐயா காணிக்க கொடுத்து உற்சாகமா ஐயா எங்கேயாவது போயிட்டு ஒரு ஊழியத்தை, ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த இடத்துல இந்த ஊழியருக்கோ அந்த சபைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருள் உதவியோ இல்லை மற்ற காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அதிகமாக முன் வர வேண்டும். என்னமோ என் கஷ்டம், நானே இவ்வளவு கவலையில இருக்கிற கஷ்டத்துல இருக்கிறதெல்லாம் பேசாதீங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கணக்குல சேர்த்து கொண்டே வரப்படுகிறது. அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? மரியாதை போல் ஆவிக்குரிய திருச்சபையா மாற உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்கு ஒரே ஒரு பாரம் தான், என் திருச்சபைகள் எல்லாம் சீஷர்களை எழுப்ப வேண்டும். விசுவாசிகளாய் மாத்திரம் இருப்பது தேவ சித்தம் அல்ல. விசுவாசிகளாய் நாம் கூடி வந்து ஒவ்வொரு நாளும் ஆவியிலே செபித்து 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 அவரை துதித்து அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், விசுவாச மக்களை குறித்ததான சீஷர்களை குறித்ததான ஒரு வெளிப்பாடு பரிசுத்த ஆவியோடு பேசுவார், பரிசுத்த ஆவியை திருவுளம் பற்றுவார். நான் பிரித்து விடுகிற இந்த ஊழியத்திற்காக இவர்களை பிரித்து விடு, இவர்களை ஊழியத்திற்கு அனுப்பி என்று சொல்லத்தக்கதான கர்த்தருடைய மனவாட்டியாகிய சபையை தேவன் வளர்க்க விரும்புகிறார். உங்களை தேவன் பயன்படுத்த தம்முடைய வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராய் திருப்பும்படியாய், தேவனுக்காக வளர்க்கும்படியாய், அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆதாயப்படுத்தி ரட்சிப்பிலே நடத்தி அவர்களை பூரண புருஷர்களை மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை ஏவ தொடங்குவதாக வசனத்தை கேட்கிற அந்த அறிவு ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தை
வேதத்தை படிக்கும் பொழுது ஒருவருக்காவது நான் நிறைய செய்தி அறிவிக்க வேண்டும், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அவர்களை ராஜாவுக்காக நான் திருப்பி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ராஜாவுக்கு நேராக திருப்பி நான் பரலோகத்தில் பொக்கிஷமாகிய ஆத்துமாக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் விசுவாச மக்களுக்கு உண்டாயிருப்பதாக. நாங்கள் மாத்தாளை போல எங்களுடைய கவலைகளை குறித்து உலக கவலை, உலக ஐஸ்வர்யம், உலக ஆசீர்வாதம், உலகத்தினுடைய மேன்மை, உலகத்தின் படிப்பு, உலகத்தினுடைய புகழ்ச்சி, இதிலேயே நாங்கள் திளைத்து விடாதபடிக்கு தெய்வமே நீர் எங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கும் இந்த பொறுப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் மேலாக ஆவி ஆத்துமா சரீரம் கரைப்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வருகையோ அல்லது மரணமோ ஏதாவது உங்களுடைய சமூகம் வந்து நிற்கத்தக்கதாய் எனக்கு கிருபை தந்து நடத்தும்படி நாம் ஜெபிக்கிறோம். இன்னும் சபையின் மக்கள் பெருகுவார்களாக. ஆதாமையும் ஏவாளையும் நீர் ஆசீர்வதிக்கும் போது சொன்ன ஒரு வாக்கு தத்தம், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புக என்ற வார்த்தை இயேசு ஜீவிக்கிற தேவ சபைக்கு வாக்கு தத்தமாய் அமைவதாக. விசுவாச மக்கள் தங்களுடைய வேலைகளை சரிவர செய்து ஊழியக்காரருக்கு எல்லாவற்றிலும் ஒத்துழைத்து அவருக்கு தோளோடு தோள் கோர்த்து சகல தேவைகளையும் அவர்களாகவே சந்தித்து ஊழியரை கனப்படுத்த அவருக்கு நல்ல ஒரு விசேஷத்தை இருதயத்தை கொடுத்து நடத்துகிறார். ஆசீர்வதியோ கவலை, கண்ணீர், கஷ்டம், பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை தேறினவர்களாக நிலைநிறுத்திக் கொள்ள கிருபை தரும்படிக்கு நாம் ஜெபிக்கிறோம். அன்பு ஊழியருக்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த கிருபைகளை கற்றுக் கொடுத்து கடைசி கால ஆயத்த பணியிலே அவர்கள் குடும்பமாய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை இன்னும் வளர்ப்பீராக. இன்னும் பல பட்டணங்களுக்கு தேவதாசனை கற்றுக் கொண்டு போய் தேவன் பயன்படுத்துகிறார். அநேகருடைய இருதயங்கள் ஆற்றப்படட்டும், அநேகருடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும், அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் விசேஷித்த அபிஷேகத்தை ஐயாவின் குடும்பத்தின் மீது, சந்ததியின் மீது வைத்து பயன்படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்குமானால் இன்னும் திரளான ஆத்துமாக்களை திருச்சபையில சேர்த்து பயன்படுத்துகிற ஞானஸ்தானத்தை கொடுக்கிற ஒரு விசேஷித்த கிருபைகளை சபைக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.